நீதி என்றால் என்ன அர்த்தம்? நீதி என்றால் என்ன அர்த்தம்? நீதி என்றால் ரைட் ஸ்டாண்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்ற அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், கவனியுங்கள். நீதி என்றால் என்ன அர்த்தம்? ரைட் ஸ்டாண்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்று அர்த்தம். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு எபிலிட்டி, ஒரு திராணி என்று அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், கவனியுங்கள். நீதி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு நிலை, தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு அந்தஸ்து, தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு எபிலிட்டி, தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணி என்று அர்த்தம். எத்தனை புரிகிறது? ஆமென். ஒரு பாவியான மனுஷன் தேவனுடைய சமூகத்துக்கு தைரியமாய் வந்து என்ன செய்ய முடியாது? தைரியமாக நிற்க முடியாது. தேவ பிரசன்னத்தில் நிற்க முடியாது. எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆகையால் இதை குறித்து நம்ம தெளிவாய் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை இன்னும் தெளிவாக சொன்னால் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், இந்த நீதி என்றால் என்ன அர்த்தம் என்பதற்கு இதை இன்னும் தெளிவாய் சொன்னால் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், பயம் இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், கர்த்தருக்கு முன்பாக தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு திராணிதான் நீதி என்பதனுடைய அர்த்தமாகும். எல்லாரும் இருக்கிறீங்களா? அந்த ஃபியர், அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த பய உணர்வு, அந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற உணர்வு, அந்த குற்ற உணர்வு, அதெல்லாம் இல்லாமல் கர்த்தருக்கு முன்பாக தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு திராணி, ஒரு எபிலிட்டி, ஒரு நிலை, ஒரு அந்தஸ்து, அதுதான் அந்த நீதி என்பதனுடைய சரியான அர்த்தமாகும். அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் என்ன அடிச்சிருவாரோ, கர்த்தர் என்னை தண்டிச்சிருவாரோ, கர்த்தர் என்னை போட்டு தள்ளிடுவாரோ என்கிற அந்த பயம் இல்லாமல், கர்த்தர் என்னை நரகத்தில் தள்ளிடுவாரோ என்கிற அந்த பயம் இல்லாமல், அந்த குற்ற உணர்வு இல்லாமல் தேவ சமூகத்திலே தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு திராணி, ஒரு எபிலிட்டி தான் நீதி என்பதனுடைய சரியான அர்த்தமாகும். எத்தனை தெளிவாயிருச்சு? ஆமென். நீங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது பயத்தோட தான் வர்றீங்களா? நடுங்கிட்டு தான் வர்றீங்களா? கர்த்தர் என்னை கையை காலை ஒடிச்சிருவார் என்ற பயத்தோட தான் வர்றீங்களா? ஒரு குற்ற உணர்வோடு தான் வர்றீங்களா? தைரியமா வர்றீங்க. ஏன்னா கர்த்தர் நீதி என்கிற வஸ்திரத்தை நம்ம மேல போட்டு விட்டுருக்கிறாரு. கர்த்தர் நம்மை நீதிமானாய் ஆக்கி இருக்கிறார். ஆகையால் பயம் இல்லாமல், ஆக்கின தீர்ப்பின் உணர்வு இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தேவ சமூகத்தில் வந்து தைரியமாய் ஜெபிக்கக்கூடிய, தைரியமாய் கேட்கக்கூடிய, தைரியமாய் ஐக்கியம் கொள்ளக்கூடிய, உறவாடக்கூடிய அந்த நிலைதான் நீதி என்பதனுடைய சரியான அர்த்தமாகும்.